வந்து ஒரு 11 மணி அப்படி அம்மா கால் பண்ணி இப்படி வந்து நிறைய சம்பவங்கள் வந்து நடந்துருக்கு. இப்படி இந்த அபூர்வமான இந்த உலகத்துல வந்து எல்லாருமே பயமா கிடக்கு. நம்ம நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று காண்டி வந்து நானும் அம்மா வந்துட்டு இப்போ விளக்கிட்டு போக போகிறோமே நான் அப்போ நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணி நான் பாருங்க. அதை வந்து இது என்ன மாதிரி சொல்லிட்டு அது வந்து இப்போ நாங்கள் போக போகிற இடம் வந்து முதலாவது முக்கியத்துவம் 4வது தான். உண்மையாக கூப்பிடமா ரெண்டு சாமானை வந்து விட்டுட்டு போட்டு தொடக்கம் எத்தனை வருஷத்துக்கு அது வீரஜனை தொடங்கி இப்போ ஒரு வெளியில் நோக்கம் வந்தால் கவனமாக சாதிக்க போகணும். என்றால் இந்த கலங்களில் எல்லா ரேகைக்கும் இந்த ரேகைகள்லாம் மாறும். அந்த பல வடிவமாக விழுந்துட்டு இருக்குது. பரிசு ஜாதகத்தின் பிரகாரத்தின் படிக்கும் கைரேண்டவனுக்கும் இது வந்து சந்திர வட்ட வடிவம் கொண்ட ரேகை வந்தால் அவைக்கு காந்த கவர்ச்சி வாக்கியம். வெளியில் வெளிநாட்டு பதவி அனைவருக்கும் வணக்கம். நான் ஜாது. நான் நினைச்சேன். ஓகே, இப்போ இன்றைய தினமா நாங்கள் எங்கே நிற்கிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது வந்து எங்களுடைய வீட்டு கேட்டுக்கு வந்து நிற்கிறோம் நம்ம. அப்போ சரியாக இப்போ என்ன டைம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ தான் வந்து 8:30 நேரத்தை வந்து விடுனா. அப்போ ஒரு கொஞ்சம் தான் வீட்டு வந்து பக்கம் படுத்தது அதுக்குள்ளே 8:30 ஆச்சு. ஏன்னா அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் ஒன்று காண்டி வந்து நானும் அம்மா வந்துட்டு இப்போ விளக்கிட்டு போக போகிறோமே நான் விஷயம் அப்படி என்று சொல்லி நாங்கள் சொல்கிறோம். அதையும் தாண்டி வந்து உங்களுக்கு அங்கே போயிட்டு எடுக்கலாமோ வீடியோ எடுக்கலாமோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஏதோ ஒரு ரயிலை வந்துட்டு நாங்கள் பார்ப்போம். அப்போ அதுக்கு முன்னாடி ஒரு சில விஷயங்கள் வந்துட்டு கதைக்கு இருக்குது. அதாவது வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போத்த நாட்டு நிலைமை வந்து சரியான ஒரு அபூர்வமாக வந்து போய்கொண்டு நான் நெருக்கடியாக வந்து கொண்டு போகிறத விட சாமான் சண்டி ஒரு பக்கம் விலைன்னு சொன்னால் கூட வந்து ஒரு நாள் இரவு சாப்பிடாட்டி பகல் சாப்பிடாட்டி இருக்கலாம். அதையும் தாண்டி வந்து இல்லை அதை சொல்லல நான் இருப்பேன் பரவாயில்ல. இல்லை அதையும் தாண்டி வந்து அந்த குழந்தை பிள்ளைகள் வந்து கடத்துறாங்க. என்ன சொன்னா நேற்றைய தினம் கூட வந்து ஒரு 14 வயசு 16 வயசு ஒரு பொடியனொண்ட வந்து கடத்தி போட்டாங்கன்னு சொல்லி காணலன்னு சொல்லி அனிதா இப்படி மனுஷர் அப்படி வந்தவங்க இப்படி செய்ய மாட்டாங்க. அப்படிலாம் கடத்தி வந்து என்ன சொன்னா 16 வயசு பொடிய நல்ல வடிவான பிள்ளை டிக்டாக்லாம் பார்த்துனாங்க. ஏன்னு சொன்னா இப்ப தெரியும் ஒரு 10 மாசம் அந்த தாய் வந்து பிள்ளைய சுமந்து பெத்தேன்னு சொன்னா அது வந்து எவ்வளவு கஷ்டம். அதை வந்து 16 வயசுக்கான வளர்த்து எடுத்தேன்னு சொன்னா அதை விட ஒரு கஷ்டம் இல்லை. நம்ம என்ன சொன்னா இப்படியான ஒரு கால நிலைமையில வந்து அதையும் தாண்டி அந்த அம்மாக்கள் அந்த அப்பாக்கள் இந்த மனநிலைமை வந்து எப்படி இருக்கு காணொலி என்று சொன்னால் அது போல ஒரு திகிலான ஒரு நினைவா இருக்கும். என்னன்னு சொன்னாலும் காணொலி பிள்ளை இங்க போயிருக்கும் கடத்தப்பட்ட அளவுல சித்திரவதையில அனுபவிக்குதோ என்ன ஏதோன்னு சொல்லி மனசு அவ்வளவு தூரம் பயப்படும். என்ன ஒரு கிளாஸுக்கு விட்டுட்டு ஒரு பிள்ளை வந்து ஒரு மணி தான் 2 மணி தான் நம்ம காணல அப்படின்னு சொன்னா கூட பதறி அடிச்சு தேடி போவோம். இது ஒரு நாள் ஃபுல்லாக வந்து பிள்ளையை காணல அப்படின்னு சொன்னா அதுவும் வந்து இப்பத்த கால நிலைமையில வந்து தாங்கிக் கொள்ளல. அது உண்மையில வந்து ஏன்னு சொன்னா ஒரு பவுன் சங்கிலிக்கு கூட வந்து இப்போ கொலை செய்யறதுக்கான அப்படி வந்து நிறைய சம்பவங்கள் வந்து நடந்தோன்றிருக்கு. இப்படி இந்த அபூர்வமான இந்த உலகத்துல வந்து வாழ்க்கையே பயமா கிடக்கு. நம்மள வெளியால பிள்ளைகளை விட வயிற்றுல நெருப்பு கட்டி வச்சாலும் அவ்வளோ ஒரு பயங்கரமா கிடக்குது. பள்ளிக்கூடம் டியூஷன் என்று சொல்லி வெளியிடங்களை கொண்டு தெரிய பயமாக கிடக்கு. அதில் நாங்கள் 24 மணி இருந்து பயணிக்க வேண்டிய ஒரு காலமாக கிடக்குன்னு. இப்போ டியூஷனை கொண்டு விட்டால் கூட நாங்கள் எப்படா அந்த டியூஷன் வாசலில் இருந்து தான் ஏற்றி கொண்டு வரணும். அண்ட் அவ்வளவு பயமாக கிடக்குது. நானும் பார்த்தி அஸ்தினாக்கள் எல்லாருக்கும் சொல்கிறது இப்போ நான் ஒன்றில் அண்ணாவை தவிர வேறு யார் வந்து கேட்டாலும் வரக்கூடாதுன்னு சொல்லி. மற்றது என்ன சொல்கிறது ஜாது
உனக்கும் ஒரு எச்சரிக்கையாக இருக்கட்டும், எனக்கும் ஒரு இதாக இருக்கட்டும். உண்மையில ரோட்டில் வந்து இப்போ நாங்கள் ஒரு மோட்டர் சைக்கிளில் போவேக்கில்ல, ஒரு வெயில் காலமெல்லாம் கூடத்தானே. இப்போ யாராவது ஒரு வயசு போனாக்களோ இல்லை இளமாக்களாக இருந்தாலும் சரி தான், ஆறாக இருந்தாலும் சரி தான், ஒரு கைத்தி கொண்டு ரக்கம் கொண்டு சொன்னாலும் அந்த உதவியையும் செய்யக்கூடாது. மற்றது யாருமே அதன் ரோட்டத்தில் தந்தாலும் வேண்டி குடிக்கக்கூடாது. என்னன்னு சொன்னால் அவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏற்றி கொண்டு போவேக்கில் பின்னால் குத்தி போட்டு கழுத்தில் அறுத்து கொண்டும் போகலாம். அதே போல் தான் தண்ணியை குடிச்சு போந்தாலும் அதுக்குள்ளே எதுவும் மயக்க மருந்தை போட்டு தர்றாங்க. அப்போ மிக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு கால பகுதியில் இருக்கிறோமே. அப்போ இந்த காலம் பாவப்பட்டால் வாழ இல்லாது. எங்கள் வெளியிடங்களில் சரி போய் வரக்குள்ள எங்கடங்கிற போல நாங்கள் போய் வந்தோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. மற்றது தேவையில்லாமல் நகை நட்டுல களத்தில் போட்டு கொண்டு போகாமல் விட்டா சரி. பித்தளைய காலத்தில் பெருங்காலத்தை பித்தளை வழிகளை போட்டு கொண்டு போக பயமாக கிடக்குறாங்க. உண்மையாக வந்து இப்படி தான் அந்த சித்திரவதை பண்ணி கொடுமை செஞ்சாக்கள் அந்த குத்தி சாக்கொள்ள கொளுத்துறதுக்கெல்லாம் இப்படித்தான் என்ன செய்யுதுன்னு. ஐயோ, விதி வந்து சாகிறது, அது வருத்ததும் நம்ம வந்து சாகிறது, அது வேற பிரச்சனை. ஆனால் நிறைய சித்திரவதைக்கு உட்பட்டு ஒரு உயிர் போகுதுன்னு நினைக்கிறோம், அது பெரிய ஒரு கொடுமையான சார். அதை விட வந்து இந்த உலகத்தில் வந்து நாங்கள் வாழ்கிற வந்து ஒரு கொஞ்ச காலம் தானே. அதான் வந்து மனுஷருக்கு வந்து சாவு வந்து சொல்லி கொண்டு வரல, யாருக்கு என்ன நடக்கும்னு சொல்லி தெரியாது. அப்போ ஒரு குறுகிய நாள் தான் வந்து எல்லாருமே வந்து வாழ்வோம். ஏன்னா அதை வந்து நோய் நொடி இல்லாமல் நாங்கள் இந்த வெயில் கூட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கடும் வெயில்ண்ணா. உண்மையே நாங்கள் வந்து சாப்பிட்றத தாண்டி வந்து இந்த தண்ணிகள் ஜூஸ் வந்து குடிக்கிறோம் இப்போதைக்கு கூட வைக்கிறோம். நாங்களாம் நேற்று சமைக்கிறேன், ஏதோ காலமாக செடியை பற்றி தான் வச்சு சாப்பிட்டாங்களே. என்னன்னு சொன்னால் சோறு சாப்பிடல, அது வைக்கி அந்த கசகசா வாங்கி தண்ணிக்கு ஊற போட்டு நெல்லிக்கு ரசுக்குள்ள அப்புறம் வத்தப்பழ ஜூஸ் அடித்து அதுக்குள்ளே கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி ஏன்னு சொன்னால் அது வந்து குளிர்மை. அப்போ அப்படியே தான் குடிச்சு கொண்டு வந்து அவ்வளவு வைக்க ஆனால் சாப்பிடவே இல்லாத ஒரு கொடூரமாக. நானும் வந்து இந்த டிக்டாக்ல நேற்று தினம் வந்து பார்த்துருந்தான். இப்படி அந்த ஆக்களை வந்து கடத்துற மாதிரி ஒரு இது மாதிரி எடுத்துக்காங்க. அதை வந்து ஒரு வெள்ளை வேன்ல வந்து அப்படி திரியாங்கன்னு சொல்லி ஒரு 6-7 பேர் சேர்ந்த மாதிரி. அதை பார்க்கும்போது வந்து மாதிரி ஒரு பயமாக கிடையாது தெரியுமா. இல்லை சின்ன பிள்ளைலாம் ஆம்பளை பிள்ளைலாம் கடத்தி கொண்டு அதான் செய்கிறாங்களே என்ன கடவுளே. அதுல என்ன கிட்னில இருந்து தட்டி விற்கிறது என்னென்ன தெரியல. ஹாஸ்பிட்டலில் கொடுக்க ஹாஸ்பிட்டலில் கேட்பாங்க யார்கிட்ட என்ன. ஐயோ, இறைவன் அறிவான் சொல்ல பயமா கிடக்கு. சரி, ஓகே. உண்மையில வந்துட்டு இந்த வீடியோ பாக்குறவங்களும் வந்து சத்தியமா வந்து எல்லாருமே வந்து அவதானமா இருங்கொண்டு தான் நாங்கள் எல்லாமே விலை உயர்வு வந்துட்டு. அதாவது சாப்பாட்டு கடையில சாப்பாட்டு வகைகளோட விலை உயர்த்தப்பட்டிருக்குது. மற்றது சாமானியல் அரிசி மாச்சினி அது விலை உயர்த்தப்பட்டிருக்கு. வேலை தட்டுப்பாடு முக்கியமா. இன்றைக்கு அப்பாவுக்கு பார்த்தா 4 நாள் வேலை இல்லை. 4 நாள் இல்லை தான் வேலை. என்னன்னு சொன்னா சீமெந்தும் விலை கூட்டியிருக்கிறாங்க. மற்றது என்னன்றதாலும் இவ்வளோ நெருக்கடிக்கல கூடுதலானாக்கள் மேசன் வேலை செய்ய மாட்டாங்க நம்ம வீடு வரையானே. அப்போ அதனால வேலையில எல்லாம் முடங்கப்பட்டு வீட்டுக்கு இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துட்டுது. என்ன நடக்க போகுது எது நடக்க போகுதுன்னு சொல்லி கடவுளுக்கு தான் தெரியும். வந்து இந்த வெயில் காலம் வந்து நீங்களும் வந்து உங்களுடைய பிள்ளை குட்டிகளுக்கு வந்து இந்த நெல்லிக்கு ரோசல் வந்து கிடைச்சி கொடுத்தீங்கன்னு தண்ணி இயலுமான அளவு தண்ணி தான் நிறைய குடிக்க சொல்றாங்களே. ஆனா அப்படிலாம் சொல்றேன், நானும் தண்ணி குடிக்க சரியான குறைவு. ஆனா இப்ப கொஞ்சம் கூட குடிக்கிறேன். என்னன்னு சொன்னா தானா விடாய்க்குது. அதனால அதுக்காண்டி வந்து பிரிட்ஜுக்குள்ள வச்சு தண்ணி ஒன்று யூஸ் பண்ணாங்க இந்த வெயில் காலம் வந்து உடனே வந்து அப்படி சொல்லல. அது கூட அதுதான், ஆனா அதைத்தான் நாடுது வாய். சரி, ஓகே. அப்ப வெயிலுக்கு தண்ணி குடிக்க அதுவும் இருக்கட்டும். உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரையும் வந்துட்டு நீங்கள் கிளாஸுக்கு விட்டா நீங்கள் அந்த இடத்துல நின்று ஒரு டைம் கொஞ்சம் முன்னால மினக்கட்டு நின்று அதை ஏற்றி கொண்டாங்கன்னு சொன்னால் இந்த காலம் வந்து ஒரு பொல்லாத காலமாக இருக்குன்னு யாரையும் நம்பி ஏற்றவும் விடக்கூடாது. ஒரு பிள்ளைகளை விட்டாலும் ஒன்றில் அம்மா அப்பா அந்த குடும்ப உறுப்பினர்கள் யாராச்சும் ஒரு ஆள் போய் ஏற்றலாமோ இல்லையா, வேறு யாரையும் சொந்த பந்தங்களை கூட நம்பி ஏற்ற விட இல்லாத காலமாக கிடக்கும். அப்படி மிக கவனமாக இருக்க வேணும். சரி, ஓகே. அப்போ இன்றைய தினம் வந்து நாங்கள் எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை வந்து முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்து நானும் அம்மா வந்து போக போகிறோம். அந்த முக்கியமான இடம் வந்து அது யாருக்கு பிறந்த போகுது அப்படின்னு சொன்னால் அதை வந்து எங்களுடைய அம்மாவுக்கு தான். அப்போ அம்மா வந்து சொல்லியிருந்தா வந்து நேற்றிடம் வந்து ஒரு 11 மணிக்கு அப்படி அம்மா கால் பண்ணி சொன்னால் அது நாளைக்கு வேலைக்கு எழும்பு ஒரு இடத்துக்கு போகணுமா, எங்கே போகணுமா அப்படின்னு சொல்லி அம்மா வந்து சொன்னால் அந்த என்னம்மா இருக்கு பேர் தெரியாது. என்னத்துக்காண்டியாது போகிறது என்னண்டு அது என்னது அங்கே போய் என்ன செய்யறது போய் பார்ப்பேன் போய் பார்க்க போறீங்க. சரி, ஓகே. அப்போ நீங்கள் வந்து இதை மிஸ் பண்ணிடாம பாருங்க. அதை வந்து இது என்ன மாதிரி சொல்லிட்டு அது வந்து இப்போ நாங்கள் போக போகிற இடம் வந்து முதலாவது முக்கியத்துவமான நாள் ஜாதுவுக்கு தான். உண்மையாகும் இல்லை ஜாதுவுக்கு தான். என்னன்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் இந்த ஆண்டு பிறந்து இப்போ சித்திரை புத்தாண்டும் வர போகுது. அப்போ அதுக்குள்ளே வந்து கிரக பலன்கள் யாராருக்கு நல்லது கெட்டது என்று சொல்லி அதில் பார்த்தோம்னு சொன்னால் அதுக்குரிய கிரகங்களுக்கு செய்யலாம். இப்போ நான் வந்து போன கிழமை ஆர்த்திக்கு வந்து நாகதோஷத்துக்கு செய்தேன். நான் அது வந்து 6 கிழமைக்கு இன்னும் செய்யணும். அதாவது வந்து ராகு கேதுக்கு வந்து பாம்புக்கு வந்து பால் நல்லெண்ணெய் எல்லாம் விட்டு
ஆட்டின் கையாலே சுற்றி அபிஷேகம் பண்ணி பால் அபிஷேகம் எல்லாம் செய்துட்டு வந்தாங்க. அதே மாதிரி அதுவே வந்து சில பேர் வந்து எங்களோட சொந்த பந்தங்கள் எங்களோட பழகிறார்கள் கதைக்கிறார்கள் நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. அதுண்ட குறிப்பையும் கொண்டு இருக்க பாருங்க உண்டு பார்த்து எதுங்கிற எங்களுக்கு கூடான்னு சொன்னால் பிள்ளைக்கு எரியுங்கோவாம். அப்போ அது பிள்ளைக்கு வந்து உற்சாகங்கள் எதுவும் புறப்படுதோ எதுவும் வேலை வாய்ப்புகள் வர்றதோ என்னன்னு சொல்லி பாருங்கன்னு சொல்லி அப்போ நானும் பார்த்தேன். சரி ஒரு கிரகங்கள் காலகலன் பலனூர் கூடாட்டாலும் அகலை அமுக்கி வச்சுருக்குமே. அப்போ அதை பார்த்து அதுக்குரிய பரிகாரங்கள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். ஆமாம் நல்லா அமுக்கட்டும்பா. வந்து விட்டோம் கூப்பிடமா இப்போ கதை விட்டா ஓகே. அந்த ஐயா வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். 2 சாமானை வந்து விட்டுட்டு போட்டு எந்த குறிப்பு தங்கச்சின்ற குறிப்பு இன்றைக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது பாருங்க மக்களே. வெயிட் பண்ணி அந்த ஐயா அப்படி கட்டு பிள்ளைன்றவன் அதுதானே முக்கியமாக எல்லாருக்கும் முடியாது. கடைசி பிள்ளை தான் முக்கிய இடம் பெற்றாருக்கு ஜவனங்களுக்கு பேரம்பேத்திக்கு எல்லாம். அதிൻ്റെ 12ஆம் தேதி 1ஆம் மாதம் 2021ஆம் ஆண்டு பிறந்தவர்களால் ஆயில்ய நட்சத்திரம் கர்க்கடக ராசி. இப்போ இது பிறக்கும் பொழுது புதன் மகாதிசையில் பிறந்தது. புதன் மகாதிசை வந்து நல்லதாக இருந்தாலும் கிரக நிலை நல்லதாக வருவாங்க. இப்போ என்னென்றால் புதன் மகாதிசை 12 வயது முடியும் மட்டும் இருக்கும்போது இதுக்கு வந்து சிம்மத்தில் வந்து நிற்குது வியாழன். கூடாது சிம்மத்தில் வியாழன் வந்தால் சனியன் 10ஆம் இடத்தை பார்க்குது. சனியன் வந்து 10ஆம் இடத்தை பார்த்ததுன்னா சொல்லாத கிரகம் அம்மா. அதுக்கு சொல்கிறது அதுக்கு ஒரு பாடலே இருக்குது. ஜென்மத்தில் குரு வந்தால் குருதியப்பா சரிபதி வார்த்தைகளை செஞ்சலத்தை தரும் கண்ணான் எதிர்பார்ப்பார் கடந்தறி உண்டாகும் தன்மதனை மாற்றி துட்டராக்கும் தங்களிடமெல்லாம் நின்றவரும் அண்டமதில் அரசர் வரை உண்டாகுமா. இப்போ அதிൻ്റെ இடம் என்னென்றால் அந்த ஜென்மம் என்பது வந்து தேவோலகத்தில் ராவணேஸ்வரன், பரமேஸ்வரன், விக்னேஸ்வரன், சனீஸ்வரன் அந்த 4 பேருக்கும் தேவோலகத்தில் ஈஸ்வர பதவி தானே இருந்தது. அப்போ அந்த ஈஸ்வர பதவி இருக்கும் பொழுது ராவணேஸ்வரனுக்கு வந்து ஜென்மத்தில் அந்த வியாழன் வரும்பொழுது இது ராவணேஸ்வரனுக்கு வந்த ஜென்மத்து வியாழன் வரும்பொழுது ராவணேஸ்வரன் முடியுமா உடம்பு உங்கள் சகல வேண்டியம் விளந்து அந்த ஈஸ்வர பதவியும் இல்லை நடுத்தருவில் உண்டு. இப்போ அந்த அப்படிப்பட்ட நிலைகளை இந்த ஜாதகத்தில் அந்த கிரகம் வார நேரம் அவைக்கு அப்படியான நிலைகள் பெறப்பட்டது தான் முக்கியம். அப்போ இதுக்கு வந்து முக்கியம் இந்த பிள்ளைங்க பலனுக்கு வார வருஷம் சித்திரகளிய ஜென்மம் விட்டு விலகி 2ஆம் இடத்தை பார்த்து நல்ல காலத்தில் கொண்டு வரும். பெற்றாருக்கோ விட்டாருக்கோ பிள்ளைக்கோ அதுக்கு 1 வருஷத்துக்கு கூடாது இருக்கு. இப்போ அந்த 1 வருஷம் அந்த கிரகம் சரியில்லாதபடியாக ஒரு மாதத்தில் ஒரு வியாழக்கிழமைகளில் அந்த பிள்ளைன்ற கையால் தனியாக மஞ்சள் நிற பூவை ஆரம்பித்து சிவன் கோயிலில் தட்சிணாமூர்த்திக்கு போட்டு அர்ச்சனை செய்து கொண்டு வர வேணும். இந்த வருஷத்தில் அதில் ஒரு மாதம் செய்ய வயதிலாட்டும் நேரம் இல்லாட்டும் அடுத்த மாதம் செய்ய வேணும். அப்படி செய்து கொண்டு வந்தால் தான் பெருசாக எதுவும் கண்ணில் பட்ட பருவத்தில் படாமல் காப்பாற்றி விடும். இப்போ இது வந்து ஒரு நல்ல காலம் பெருசாண்டு இதுக்கு குறிக்கப்பட இல்லை. அதே வருடத்தில் 20ஆம் தேதி 5ஆம் மாதம் 2007ஆம் ஆண்டுகள் பிறந்தபடியால் புனர்பூச நட்சத்திரம் மிதுன ராசி. புனர்பூச நட்சத்திரம் வந்து 2 நட்சத்திரம். இது வந்து மிதுன ராசி.
அப்போ இதுக்கு வந்து பிறக்கிற நேரம் இருந்த வியாழ மகாதிசை 11 வயசில் அது விலகி சனி மகாதிசை இப்போ நடக்குது. சனி மகாதிசை இருக்கும் பொழுது சத்துருஸ்தானம் 3ஆம் இடத்துல பார்க்குது வியாழன். வியாழன் சரியில்லை. 7 சனி தொடக்கம். 7 சனி தொடக்கம். எத்தனை வருஷத்துக்கு அது 7 சனி தொடங்கி இப்போ தொடங்கி அது 7 வருஷமாக நிற்கும். ஆனால் அந்த 7 வருஷத்துக்கும் தாக்கம் இல்லை. இதுக்கு வந்து இதன்ற பயனுக்கும் அடுத்த வியாழனுக்கு வியாழ மாற்றத்துக்கு தான் எந்த நன்மையும் தரும். இப்போ தற்செயலாக ஒரு வெளியில் நோக்கம் வந்தால் கவனமாக சாதிக்க போகணும். ஏனென்றால் இந்த விஷயங்களில் ஆசையை காட்டி மோசம் பண்ணுறாரு. நம்பி போய் நடுக்கடல் கஷ்டப்பட்டுடக்கூடாது. அப்படியான இடையூறுகளை தான் இது கொண்டாடும். நல்ல காலம் வந்து பேருக்கும் தேவையில்லாத கதைச்சல் வருது கஷ்டம். இப்போ இது வந்து இவைக்கு உரிய தெய்வம் அம்மாளாச்சு. இவை 2ஆம் நம்பர் அம்பிகை தான் இவைக்கு உரிய தெய்வம். இதுவும் முக்கிய நேற்று வச்சு தான் இப்போ என்னத்துக்காக இவருக்கு பார்க்க வலிக்கிட்டு வேலைகள் வாழ்க்கை பிரச்சனைகள் அப்படி இப்படி ஏதாவது குழப்பங்க திறமாக பார்த்தேன். 4ஆம் இடத்துக்கு வியாழன் வந்தால் 4, 5, 6, 7 வரையும் அவ்வளோ காலமும் நல்ல காலத்தை தரும். கால வருஷத்தில் தான் நல்லது. இந்த வருஷம் கூட விஷயத்துக்கு என்னத்தையும் மாற்ற பார்க்கும் கவனமாக நடந்துடுவேன். என்ன நேரம் நன்மைக்கு போய் தீமையாக வேண்டிய கட்டங்கள் வந்துடும். ஒன்றும் வராத வேண்டிய நினைக்கிறார். இடக்கிடையே அம்மாள் வழிபாடு செய்தால் அவ்வளோ தாக்கம் வராது. பொறுத்த காரியங்கள் என்றால் இந்த வருஷம் தரவிடக்கூடாது. வருஷம் தரவிட்டால் தான் அந்த வியாழன் எல்லாருக்கும் மாறும். ஒவ்வொரு வீட்டுக்கு போகும். இப்போ இந்த வருஷம் 3ஆம் இடத்தை பார்க்குது. 4ஆம் இடம் நல்லது. 4, 5, 6, 7 4 வருஷம். அந்த 4 வருஷத்துக்கே நல்ல காலங்கள் வரும். தொழிலாக நம்ம அந்த கடன் திறமாண்டி சொல்ல முடியாது. ஏனென்றால் இது 7ஆம் முற்பு முன்னுக்கு தொடக்கம் கொடுக்க தான் வருஷத்தில் இருந்து நல்லது. இப்போ இதுக்கு என்ன செய்ய உத்தேசிக்கிறீர்கள்? இதுக்கு என்ன காரியங்கள் செய்யணும் என்று உத்தேசிக்கிறீர்கள்? பெரிய ஒன்றுமில்லை, பிரச்சனை வராமல் வேலை வட்டிகள் காலவர்கள் கூட கவனமாக தான் எடுக்க போகணும். என்ன சத்தியலாவது விற்பனைக்கு விற்பனை எடுக்க ஒரு குழுவம் வந்துட்டா ஒரு குழு வேலை எடுக்க போகக்கூடாது. என்னத்தையும் மாட்டி விட்றாரு. இதெல்லாம் இந்த மரியாதை அதுகளுக்கு எடுக்க கொண்டு ஊட்டி விடுறாரு. இருக்கிறாங்க கவனமாக நடந்து விடணும். அம்மாவை வழிபாடு செய்யணும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் அப்படி இப்படி வேறு விதமான சும்மா அரும்பட்டியோட வாங்கினாலும் இவர் வந்துட்டு போனவர் வண்டி சொல்லி கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு சேருவோம். சரி, கவனமாக நடந்து கொள்ளணும். ஏதோ ஒரு வாழ்க்கை போகணும் தானே. அது விரும்பி வந்துட்டானே எல்லா இடம் வேண்டால் தலையோடலாம். கல்யாணத்தை தரலாம். எத்தனை வருஷம் கல்யாணம் பண்ணுங்க? அதோட சென்னை தொடங்கினாலம்மா 2.5 வருஷத்துக்கு அந்த கோளாறு எந்த நேரமும் வரலாம். முக்கூடன்றது 2.5 வருஷம். அதுக்கே அப்படி கொண்டு உணர்ந்துடும். நல்ல இடம் அதில் இருந்தால் அம்மா துணை இருந்தால் பார்த்தாது. விரும்பி செய்வாங்க. பேச கல்யாணத்தில் வரணும். நம்ம கருக்கள் லவ் மேரேஜ் தானே. எல்லாத்தையும் கேட்டு வைக்கிற நல்லதானே. வழி முருகனை தேடி வந்தோட
மற்றவ விரும்பி திரும்பி கட்டி வைக்கிறதும் தெரியல. தாங்களா நல்ல மாதிரி சொந்தங்களுக்கு எவ்வளவு அதெல்லாம் ஒரு உதயம் வராது. வைகாசி மாதம் தானே பிறந்த நாள் கிடையாது. இந்த 2 நடக்கும். அப்போ கையாக அவன் ஒரு பிள்ளைங்க அவன் படிப்பா கொண்டு பாருங்க இருக்காந்தா. ஐயா இன்னும் கொஞ்சம் கிட்ட வாங்க. வெளிச்சத்துக்கு அந்த ட்ரேகள் தெரிய வேணும். லைட் அடிக்கட்டு வேண்டாம், லைட்டு அதே இதுதான் இந்த கையில் உள்ள ஒரு சிக்கல். என்னென்னா இந்த கரங்களில் எல்லா ரேகைக்கும் இந்த ரேகைகள்லாம் மாறும். அந்த பல வடிவமாக விழுந்துட்டு இருக்குது பரிசு. அப்படி அந்த பல வடிவங்கள்லாம் இருக்கக்கூடாது. இந்த பல வடிவம் இல்லாவிட்டால் உங்களுக்கு பவர் அங்கே. ஆனால் உங்களுக்கு வந்து சர்க்கரை நிற்கிது. சர்க்கரை வந்து சொன்னால் அம்மாளாச்சி என்ற கையில் இருக்கிற சர்க்கரை. சக்கரத்தில் வந்து கண் மாயவனட்டம் இருக்குது, அம்மாளட்டம் இருக்குது. அம்மாளின்ற சக்கரம் தான் உங்களோட கையில் இருக்குது. நீங்கள் எதுவும் முக்கியமான காரியம் அலுவல் கருமங்கள் என்று சொன்னால் அம்மாளாச்சியை தான் கேட்கணும். மற்றது இந்த வாழ்க்கை ரேகை உங்களோட ஜாதகத்தின் பிரகாரத்தின் படிக்கும் கைரேகை என்ற பயனுக்கும் இது வந்து சந்திர வட்ட வடிவம் கொண்ட ரேகை வந்தால் அவைக்கு காந்த கவர்ச்சி வாழ்க்கையாகும். அவர்கள் விரும்பி இஷ்டப்படுற கண்ணியை வாக்கு துணைவியாக எடுத்துக்கொள்வேன். ஆனால் வெளியில் போக தயவான வெளிநாட்டு படம் இருக்குது. இதுதான் வெளிநாட்டு அதிர்ஷ்டம் இருக்குது. எந்த கோபம் வந்தாலும் கத்தியுடன் கொண்டு எடுக்கக்கூடாது. செய்து கூட வந்துடும். அதுகளில் கொஞ்சம் நாங்கள் கவனமாக விலகி இருந்தால் அதுகளுக்குள்ள தான் ஒதுக்கொள்ளலாம். இன்னொரு இருக்கிற ஒரு பிரச்சனை வந்துட்டோன்னா கிட்டோன்னே நாங்கள் தலையிட வேண்டி வரும். அது உள்ளது. மற்றது உங்களுக்கு அங்கே அவ்வளவு பரவாயில்லை. கிரக நன்மைக்கு வர எல்லா நன்மை கொஞ்சம் மெல்லவாக நல்ல இடத்துல முயற்சி எடுங்க. வெளியில் போவோம். வெளிநாட்டு அதிர்ஷ்டம் இருக்காமா. இந்த கை கட்டுறது வாய்க்கட்டாமல் போகாதபடி பாடாக வேலை செய்தால் நல்ல நாட்டுக்குள்ளே போய் வழியாக இருக்கும். இப்போ இந்த சண்டை நடக்கிற நாடுகளுக்கு இப்போ வைக்க தரவிடக்கூடாது. மற்றபடினா எல்லாம் இருக்குது. 90-98 வயசுக்கு இருப்பேன். ஆமாம்.